எம்எம்கே வடவாடு நண்பர் இல்லையா நம்ம கையில் வாங்க மணியனே நான் கூப்பிடுறேன் மணி சாயந்தரம் 7 மணி ஓகே டைம் ஸ்டார்ட் நவ தற்சமயத்திலே ஹரியானத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஹோலி ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரமணி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கோலாங்கி முனியசாமி அவர்கள் முத்தான காலை அந்த காலை அடக்கிய தீர்மாவில் ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நீண்ட நாள் இடைவேளைக்கு பிறகு மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு கொடண்டிப்பட்டி எம்எம்கே வடவாடு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு கொடண்டிப்பட்டி எம்எம்கே வடமாடு நண்பர்கள் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார்? இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிடிஎம் திருப்பதி தேவரவரது தோரணை காலை அந்த காலை அடக்குவதற்காக மதுரை மாவட்டம் விளத்தூர் பொட்டப்பணியூர் பிகேஎஸ் என்பவர்கள் தயாரிப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அதற்கு அடுத்தபடியாக 10வது சுற்று நிகழ்ச்சியிலே களமளிப்பதற்காக சிவகங்கை மாவட்டம் நல்லேந்தல் நாடு நல்லேந்தல் சிந்திலவரது காலை அந்த காலை அடக்குவதற்கு அப்பன் திருப்பதி நண்பர்கள் 11வது சுற்றாக அரிகுறிச்சி ஏ வெள்ளாளப்பட்டி பொன்னம்மாள் 12வதாக சாக்குளம் தூவல் ரெடி பண்ணிக்கிறீங்க முடிஞ்சு. அதற்கு அடுத்தபடியாக 7 மணிக்கு சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சீட்டியடிங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கரவோசை வீரர்களை ஊக்க மருந்த ஊக்கம் அள்ளி தந்திட சீட்டியடிங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க நிலைகள் அருகி விட்டன இழந்து விட்டன எல்லாரும் அண்ணா சாப்பிட்டியில கத்துறாங்க. நாங்களே காலையில 10 மணில இருந்து கட்டி கிடக்கிறோம். சீட்டி அடியுங்க அதுக்கு என்னன்னா பிரியாணி சாப்பிட்டோம். கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது ஓசை வீரர்களை ஊக்கம் அறிந்து இன்றைய தினம் சிறப்பாக விசிலடிக்கும் ஆண்களுக்கு ஒருவன் தங்க மோதிரமும் சிறப்பாக குழுவையிடும் பெண்களுக்கு அரப்பவன் தோடும் வழங்கப்படும். பிப்ரவரி மாதம் 31ஆம் தேதி அன்று வழங்கப்படும். ஆளை செலக்ட் பண்ணி இன்னைக்கு விட்டுட்டு போயிருவோம். பிப்ரவரி மாதம் 31ஆம் தேதி கொடுத்துருவோம். நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன. இந்த கடுமையான போட்டியில் வெல்வது யார் வெல்ல போவது யார்? சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சிரமணி ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த காலை அடைக்கோவிட ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் இவ்வளவு தூரம் நம்ம மதுரை மாவட்டம் இவ்வளவு தூரம் மைக்கு சவுண்ட் கொடுத்து பேசுறேன். நீங்க யார்கிட்ட பேசுறேன் வீட்டுல சொல்லணுமா? சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார்? காலைக்கு சிறந்த காலை கேட்டா சொல்றாப்புல சென்னை பிள்ளை வரதா போன் பண்ணி கேட்டாப்புல அந்த ஏஜென்ட். சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார்? நீ நல்ல மாதிரி சொல்ற. நீ லக்கி பிள்ளைகளை போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உட்காந்து. சீட்டி அடியுங்க வெல்வது யார் வெல்ல போவது யார்? காலையில் சிறந்த காலை சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா பசுமன் முத்துராமலிங்க தேவர் நல்லாசியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றார். மாபெரும் 1ஆம் ஆண்டு வடமஞ்சு விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயம் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சனகுடி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நீ மட்டும் நல்லா இருக்க. 4 நாளைக்கு மாட்டு பாட்டு கொடுத்ததுனால 4 நாளைக்கு நல்லா இருக்கு. வெல்வது யார் வெல்ல போவது யார்? தம்பி இங்க என்ன வர இங்க வரக்கூடாது முடிக்கிறது. காலைக்கு சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க 9 வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா? எல்லாரும் நம்பர் வச்சுக்க. அந்த பையன் கருப்பு கலர் பேசி கைலிக்கு மட்டும் நம்பர் கொடுத்து கவலைப்படுறாரு. சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களது கலையோசை வீரர்களின் ஊக்கம் மருந்தா ஆக்கமும் ஊக்கமும் வள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலைக்கும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள்
சிறப்பான ஒரு காலையா, சிறப்புமிக்க 9 வீரர்களா. வாட்டர் பாட்டில் இங்க கத்த விழுது. யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். நேரங்கள் நெருங்கி வைத்தன, காலங்கள் கடந்து வைத்தன. அந்த தவறாக்கி மாட்டேன். இந்த கடுமையான போட்டியிலே எங்க ஒரு பிரைஸ் ஒரு பாப்பிள் முருகன் அவரு மாட்டுப்படி வீரர்களே, மாட்டின் உரிமையாளர்களே, காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது. ராஜேசன் காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு 5 நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது. ஆனா இந்த ராஜேசன் எங்க உங்க மாமாவா மச்சானா? சீரியடிகள் கைதட்டிகள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க. உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க நண்பர்களா, சீட்டி அடியுங்கள், கை ஹேட்டுங்க, வெல்வது யார், வெல்ல போவது யார், காலைகள் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா, வடிவமிக்க 9 நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா, 9 வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், துடிப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா, வடிவமிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா, 9 வேங்கைக்கு பெருமை சேர்த்திடவா, இன்றைய வீரர் நாளைய வரலாறு, வெல்வது யார், வெல்ல போவது யார், காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறந்த மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, ஆற்றல் மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா, அறிவு மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா, சீட்டி அடியுங்கள், கை ஏத்துங்க, வெல்வது யார், வெல்ல போவது யார், காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா, சிறப்பு மிக்க 9 நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா. சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சரக்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கூடாங்கி முனியசாமி அவரது காலை மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. வசுமன் முத்துராமலிங்க தேவருக்கும் வடலூர் வள்ளலார் வசுமன் தேவருக்கும் இருவருக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. 1823 அக்டோபர் 5 அன்று தென்னார்காடு மாவட்டம் மருதூர் கிராமத்தில் ராமையா பிள்ளை சின்னம்மை தம்பதிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை ராமலிங்கம் என்று பெற்றோர் பெயரிட்டார். மருதூர் ராமலிங்கம் மறைந்த 34 ஆண்டுகள் முடிந்து 1908 அக்டோபர் 30 அன்று ராமநாதபுரம் மாவட்டம் பசுமோன் கிராமத்தில் உக்கிரபாண்டிய தேவர் இந்திராணி தம்பதிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை பெற்ற முத்துராமலிங்கம் என்று பெயரிட்டு மகிழ்ந்தார். மருதூர் ராமலிங்கம் தனக்கென தனி வழி கொண்டு அதன் வழி நடந்து அளப்பறை சாதனைகளை திகழ்த்தி வள்ளலார் என்ற பெயர் பெற்ற 51ஆம் ஆண்டு வயதில் மறைந்தார். பசுமன் முத்துராமலிங்கம் புது வழி கண்டு அதன்படி துணிந்து நடந்து வியக்கும் சாதனை புரிந்து பசுமன் தேவர் என்ற உள்வாட்டு 55ஆம் ஆண்டு வயதில் மறைந்தார். மருதூரில் பிறந்தார். ராமலிங்கம் பசுமொன்னிலே பிறந்தார். முத்து ராமலிங்கம் இவருடைய பெயர் ராமலிங்கம் இடம் பெற்றது. இருவரும் அக்டோபர் மாதத்திலே பிறந்து 7 மாத குழந்தையாக இருந்த போது மருதூர் ராமலிங்கம் தந்தையை இழந்தார். 6 மாத குழந்தையை வளர்த்த போது பசுமன் முத்துராமலிங்கம் தாயை இழந்த இருவர் வாழ்விலும் அமைத்து எதிர்பார்த்த ஒன்றாகும். அதுபோன்றே இருவர் வாழ்விலும் பல்வேறு நிகழ்வு ஒத்திருப்பது அவள் சிறப்பாகும். அவற்றில் ஒன்று சிலவற்றை மட்டும் இங்கு ரசித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் கோடாங்கி முனியசாமி அவரது காலம் மிக துடிப்புடன் பலம் வந்து கொண்டிருக்கின்றது. இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை, வீரர்களும் சிறப்பான வீரர்கள், சிறப்பான காலையா, சிறப்பு மிக்க வீரர்களா, ஆற்றல் மிக்க காலையா, அறிவு மிக்க நண்பர்களா, சீட்டி அடியுங்க, மயிலை பார்த்தோம் தேவர் ஞாபகம், புலியை பார்த்தோம் தேவர் ஞாபகம், அவர்களை பார்த்தால் தியாகி ஞாபகம், அவரை படித்தால் தேசிய ஞாபகம். ஜொலிப்பது என்ற முத்தாகும், ஜெயிப்பது என்றும் ராமனாகும், ரசிப்பது முத்தமிழ் லிங்கமாகும். மூன்றுமே முத்து ராமலிங்கம் என்பதற்கு இணங்க
தற்சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் காந்தரக்குடி கோடாங்கி முனியசாமி அவரது காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேரங்கள் நெருங்கிவிட்டன. இன்றைய வீரர் வெல்வது யார்? போவது யார்? காலையில் சிறன் பத்தாம் நம்பர் டீசர்ட் மட்டும் வாங்க. 10ஆம் நம்பர் டீசர்ட் எவ்வளோ? எத்தனை வருஷமா வந்துட்டு விளையாடுறேன்? எத்தனை அது சண்டை விட்டு போனா யாரா பஞ்சாயத்து நடக்குது? அவங்க புடிச்சு நிப்பாட்டிட்டாங்க. நீ என்ன பின்னாடி போயிட்டு மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர் அவதோரணை காலை. அந்த காலை எதிர்ப்பதற்காக மதுரை மாவட்டம் விளத்தூர் கொட்டப்பனையூர் பிஎஸ்கே நண்பர்கள் விரைந்து வருவதற்கு உள்ளவங்க வெள்ளலூர் நாடு சிடிஎன் திருப்பதி தேவர் அவதோரணை காலை. மொத்தம் மேல் நாடு இல்ல அடுத்த டீம் சொல்லு. ராஜேஷ் செயலாளர் ராஜேஷ் இங்கிருந்தாலும் வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகின்றார்கள்.